டிசிப்ளினாக இரு. இந்த அட்வைஸை நீங்கள் எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க? ஸ்கூலில், யூடியூப்பில், மோட்டிவேஷனல் வீடியோஸில், சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இன்டர்வியூஸில் எங்கே பார்த்தாலும் இதே தான் சொல்லுவாங்க. டிசிப்ளின் இருந்தால் லைஃப் மாறிடும். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா? நிறைய பேரோட ப்ராப்ளம் அவங்க கிட்ட டிசிப்ளின் இல்லாதது கிடையாது. ஆக்சுவலி அவங்க பிரெயின் வேற மாதிரி ட்ரெயின் ஆகியிருக்கு. யோசிச்சு பாருங்க. நைட் ஃபுல்லா செம்ம மோட்டிவேஷன் வரும். நாளையிலிருந்து எல்லாத்தையும் மாத்திக்கணும், இந்த தடவை சீரியஸா இருக்கணும், மார்னிங் 5 மணிக்கு எழுந்திருப்பேன், எல்லாமே மைண்ட்ல பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா நெக்ஸ்ட் டே மார்னிங் அலார்ம் ஆஃப் பண்ணுவோம், மீண்டும் அதே ருட்டீனுக்கு போயிடுவோம். ஃபோன் எடுத்து ஸ்க்ரோலிங், யூடியூப் கொஞ்ச நேரம் பார்க்கலாம், இன்ஸ்டா மட்டும் பார்த்துட்டு விட்டுறலாம். அப்படியே நாள் போயிடும். அப்போ ஒரு கில்ட் ஃபீல் ஆகும், என்னால எதுவுமே கன்சிஸ்டண்டா செய்ய முடியலையே அப்படின்னு தோணும். ஆனா உண்மையிலேயே அது லேசினஸா? இல்ல, உங்க பிரெயின் இன்ஸ்டன்ட் பிளஷருக்கு அடிக்ட் ஆகிடுச்சு. ஒரு ரீல், ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங், இதுக்கெல்லாம் பிரெயின் டோபமைன் வாங்க பழகிடுச்சு. அதனால டிசிப்ளின் வந்தாலே அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி, ஒரு பெயின் மாதிரி தெரியுது. ஆனா ஹைலி டிசிப்ளின் பீப்புள் வேற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. அவங்க தினமும் தங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு வாழ்றவங்க இல்ல, அவங்க பிரெயினை அப்படி ட்ரெயின் பண்ணிட்டாங்க. அந்த ப்ராசஸை ஹேட் பண்ணாம என்ஜாய் பண்ற அளவுக்கு மாத்திட்டாங்க. அந்த ஒரு ஷிஃப்ட் மட்டும் நடந்துட்டா டிசிப்ளின் ஒரு ஸ்ட்ரகலரா தெரியாது, அது ஒரு நார்மல் லைஃப் மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அதனால இன்னைக்கு ஹார்ட்வொர்க் பற்றி பேச போறதில்ல, உங்க பிரெயினை எப்படி ரீவயர் பண்ணலான்னு தான் பார்க்க போறோம். 7 சிம்பிள் வேஸ், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். நம்பர் 1, ஸ்டார்ட் ஸ்மால். நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டேலேயே லைஃபை மொத்தமா மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஒரே நாள்ல மார்னிங் 5 மணிக்கு எழுந்திருப்பேன், டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவேன், 50 பேஜஸ் படிப்பேன், ஃபோன் யூஸ் பண்றதை குறைச்சிடுவேன், ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மோட். ஸ்டார்டிங்ல செம மோட்டிவேஷன் இருக்கும். ஆனா 3 நாள், அதிகபட்சம் 1 வாரம் தான் தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் மீண்டும் பழைய ரொட்டீனுக்கு போயிடுவோம். ஏன் தெரியுமா? உங்க பிரெயினுக்கு சடன் சேஞ்ச் பிடிக்காது, அது ஒரு டேஞ்சர் மாதிரி ஃபீல் பண்ணும். அதனாலதான் எவ்ரி டைம் கொலாப்ஸ் ஆகுது. அதுக்கு பதிலா ரொம்ப சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு பேஜ் மட்டும் படிங்க, 5 புஷ்அப்ஸ் மட்டும் பண்ணுங்க, 5 மினிட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கேன்னு தோணும், அதுதான் பாயிண்ட். இப்போ உங்களுக்கு மோட்டிவேஷன் வேண்டாம், கன்சிஸ்டன்சி தான் வேணும். ஏன்னா கன்சிஸ்டன்சி தான் மெதுவா உங்க ஐடென்டிட்டியை மாற்றும். நம்பர் 2, சேஞ்ச் த என்வாயர்மெண்ட். ஒரு ஹார்ஷ் ட்ரூத் சொல்லட்டுமா? நீங்க உங்க கோல்ஸ் லெவலுக்கு ரைஸ் ஆக மாட்டீங்க, உங்க என்வாயர்மெண்ட் லெவலுக்கு தான் ஃபால் ஆயிடுவீங்க. போன் பக்கத்துல இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எடுத்துருவீங்க, ஜங்க் ஃபுட் முன்னாடி இருந்தா சாப்பிடணும்னு தோணும், பெட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தா இன்னும் 5 மினிட்ஸ் தூங்கலாம் அப்படின்னு மைண்ட் கன்வின்ஸ் பண்ணும். இது உங்க வீக்னஸ் இல்ல, இது ஹியூமன் பிரெயின் டிசைன். அதனால வில் பவரை மட்டும் டிபெண்ட் ஆகாதீங்க, உங்க என்வாயர்மெண்ட்டை ஸ்மார்ட்டா செட்டப் பண்ணுங்க. போனை தூரமா வைங்க, புக்கை விசிபிளா வைங்க. குட் ஹேபிட்ஸ் ஈஸியா இருக்கணும், பேட் ஹேபிட்ஸ் கஷ்டமா இருக்கணும். அப்போ டிசிப்ளின் நேச்சுரலா வர ஆரம்பிக்கும். நம்பர் 3, 5 மினிட்ஸ் ரூல். ஒரு வேலையும் செய்யவே மனசு வரலையா? அப்போ ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் மட்டும் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கோங்க, அவ்வளவுதான். நோ பிரஷர். ஏன்னா இருக்கிறதுலயே கஷ்டமான விஷயம் வேலையை முடிக்கிறதுல இல்ல, அதை ஸ்டார்ட் பண்றதுல தான் இருக்கு. ஒரு தடவை ஆரம்பிச்சுட்டா மைண்ட் செட்டில் ஆயிடும், ரெசிஸ்டன்ஸ் குறையும். ஃபன்னியான விஷயம் என்னன்னா 5 மினிட்ஸ்க்கு அப்புறமும் நீங்க அந்த வேலையை கண்டினியூ பண்ணுவீங்க. நம்பர் 4, ட்ரெயின் யுவர் மைண்ட் டு ஃபீல் போர்டம். இப்போ மெஜாரிட்டி பீப்புளுக்கு சைலன்ஸ்னாலே அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. 2 மினிட்ஸ் கூட போன் இல்லாம இருக்க முடியல. ஏன்னா பிரெயின் கான்ஸ்டன்ட் ஸ்டிமுலேஷனுக்கு பழகிடுச்சு. ரீல்ஸ், நோட்டிபிகேஷன்ஸ்னு பிரெயினை ஹைப்பர் ஆக்டிவ் ஆக்கிட்டோம். அதனால ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நேரம் வரும்போது எவ்ரிதிங் போரா ஃபீல் ஆகுது. சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள், கொஞ்ச நேரம் போர்டோமோட இருக்கப்ப பழகணும். வாக்கிங் போகும்போது மியூசிக் இல்லாம போங்க, போன் இல்லாம கொஞ்ச நேரம் சும்மா உட்காருங்க. ஸ்டார்டிங்ல வியர்டா இருக்கும், ஆனா மெதுவா உங்க மைண்ட் காம் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்றது சிம்பிள் ஆகிடும். நம்பர் 5, ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ். உங்க பிரெயினுக்கு ப்ராக்ரஸ் தெரியணும், இல்லனா நான் எதுவுமே அச்சீவ் பண்ணலன்னு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் மோட்டிவேஷன் டிராப் ஆகிடும். அதனால எவ்ரி ஸ்மால் வின்னை ட்ராக் பண்ணுங்க. ஒரு நோட் புக்ல மார்க் பண்ணுங்க, இல்ல கேலண்டர்ல டிக் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ரீக் வளர வளர அதை பிரேக் பண்ண உங்களுக்கு மனசு வராது. அப்போ மோட்டிவேஷன் தேவையில்லை, அந்த மோமெண்ட் தான் உங்களை டிரைவ் பண்ணும். நம்பர் 6, சேஞ்ச் யுவர் ஐடென்டிட்டி. நான் டிசிப்ளின்டா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த சென்டென்ஸே ஒரு ப்ராப்ளம் தான். ஏன்னா ப்ரையிங் அப்படிங்கிற வார்த்தை மைண்ட்ல டவுட் கிரியேட் பண்ணும். அதுக்கு பதிலா நான் ஒரு டிசிப்ளின் பர்சன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிங்க. இனிஷியலி இது ஃபேக்கா தோணலாம், ஆனா நீங்க திரும்ப திரும்ப எதை நினைக்கிறீங்களோ அதைத்தான் பிரெயின் ஸ்லோலி பிலீவ் பண்ண ஆரம்பிக்கும். நான் லேசின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா ஆக்ஷன்ஸ் அதே டைரக்ஷன்ல போகும். நான் கன்சிஸ்டன்ட்னு சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா பிஹேவியர் தானா மாறும். ஐடென்டிட்டி ஃபர்ஸ்ட், ஆக்ஷன்ஸ் நெக்ஸ்ட். நம்பர் 7, டிலே த ரிவார்ட்ஸ்.
இதுதான் ஆவரேஜ் பீப்புளுக்கும் அன்ஸ்டாப்பபிள் பீப்புளுக்கும் இருக்கிற பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ். மோஸ்ட் பீப்புள் இப்போ நல்லா ஃபீல் ஆகிறத சூஸ் பண்ணுவாங்க. டிசிப்ளின்னா அப்புறமா பெட்டரா ஃபீல் ஆகிறதுக்காக இப்போ இருக்கிற இன்ஸ்டன்ட் பிளஷரை டிலே பண்றது. ஃபோன் செக் பண்ணணுமா 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிடணுமா கொஞ்சம் டிலே பண்ணுங்க. குயிட் பண்ணணும்னு தோணுதா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணுங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்க கண்ட்ரோல் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் இன்ஸ்டன்ட் பிளஷருக்கு ஸ்லேவ் இல்லைன்னு உங்க பிரெயினுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. உண்மை என்னன்னா டிசிப்ளின் போர் டேலண்ட் கிடையாது, அது பில்ட் பண்ற ஒரு ஸ்கில். ஸ்டார்டிங்ல அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும், ஆனா நீங்க தொடர்ந்து ஷோ அப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்ரிதிங் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்மால் சேலஞ்ச். இந்த 7 விஷயத்துல எல்லாத்தையும் ஒரே நேரத்துல ட்ரை பண்ணாதீங்க. ஒண்ணு சூஸ் பண்ணுங்க. அதை மட்டும் கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா லைஃப் மோட்டிவேஷன்ல மாறாது, ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ்ல தான் மாறும்.